எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் பிஸ்கட்ஸ் எப்படி பண்ணுறப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்குள்ள மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கப்புக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து கேரமல் பைட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதற்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கையளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்புக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு 1/4 டீஸ்பூனுக்கும் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனுக்கும் அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம 1 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். இது போக நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு காஃபி பவுடர் சேர்க்குறேன். ஓகே, முதல்ல வந்து நம்ம பட்டரை வந்து ஒரு பவுலில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா க்ரீமாக வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா க்ரீமாக வந்ததுக்கப்புறம் நாம் வந்து முட்டைகளை வந்து ஒன்று ஒன்றா நம்ம உடச்சி இதில் ஊற்ற போகிறோம். முதல் ஒரு முட்டையை ஊற்றி இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறம் 2ஆவது முட்டையை ஊற்றி அடிங்க. ஒரே நேரத்தில் 2ஐயும் போட்டு அடிக்க வேண்டாம். இப்போ நல்லா இது நல்லா அடித்ததுக்கப்புறம் நாம் வந்து இப்போ இன்னொரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் வந்து ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் சேர்க்கலாம். அதாவது உப்பு, பேக்கிங் பவுடர், கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காஃபி பவுடரும் கோகோ பவுடர் இருக்கு இல்லையா, அந்த கோகோ பவுடரையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துரும், கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலவையை வந்து நான் முட்டை அடித்து வச்சுருக்கதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறங்க. இது வந்து கையில் ஒட்டும், அதனால் கையில் நல்லா பட்டர் தடவிட்டு எந்த ட்ரேயில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எடுத்து உருட்டிட்டு அது நடுவில் வந்து இந்த கேரமல் பைட் இருக்குல்லையே அதை நான் உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக ரோல் பண்ணி இதில் வச்சிடலாம். எந்த பேக்கிங் ட்ரேக்கு வந்து நான் எதுவும் க்ரீஸ் பண்ணலை, இதில் க்ரீஸ் பண்ணாமலே நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா ஆர்டினரி ட்ரேனா கூட அதில் பட்டரை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வைங்க. இதில் நான் கேரமல் பைட்ஸ்க்கு பதில் நீங்கள் வந்து பட்டர் ஸ்காட்சோ இல்லை கேரமல் சாக்லேட் சிப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பால்ஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் 20 நிமிஷம் வச்சு எடுங்க. இதுக்கடையில் நான் 3 ஏலக்காயையும் 2 டீஸ்பூன் சுகரையும் மிக்சியில் போட்டு இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடி பண்ணதில் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து 20 நிமிஷம் கழித்து எடுத்து இதில் வந்து இந்த மேலுள்ள பகுதியை மட்டும் அந்த சுகர் ஏலக்காய் மிக்சரில் நல்லா மேலே துவச்சிட்டு அதை அப்படியே வைங்க. இது வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஏலக்காயில் போட்டு மிக்ஸ் பண்ண அந்த சாக்லேட் பைட் வந்து இதை நான் திருப்பியும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சு எடுக்கிறேன். இது ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவனில் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கூலிங் ரேக்கில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கு பண்ணலாம், வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாலும் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்து விடலாம். அவங்களுக்கு ஸ்கூலில் ஸ்நாக் டைமுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி உங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், வீட்டிலே பண்ணுறோம், ஹெல்த்தியாகவும் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்றதுனால தூவி விட்டுக்கலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கட்டாயம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் இதில் வந்து 1 கேரமல் பைட்டு தான் உள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் 2-3 கூட வச்சு இது பேக் பண்ணி பாருங்கள். வணக்கம்.